மே 10 தமிழகத்துல விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்று கரெக்டா ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருக்கு. இவங்களுடைய ஆட்சியில என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருந்தது, அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். சி ஜோசப் விஜய் எனும் நான் கோவில்கள், பள்ளி, கல்லூரிகள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்து என்ன செய்ய போறாங்க, முக்கியமா அந்த கோப்புகள்ல என்னென்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் அவங்க கையெழுத்திட போறாங்க அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமாவே 3 கோப்புகள்ல தாவேக தலைவர் விஜய் கையெழுத்திட்டு இருந்தாரு. அதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னுன்றது 500 யூனிட் வரைக்கும் மின்சாரம் பயன்படுத்துற வீடுகளுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படின்றத அறிவிச்சாங்க. இன்னொன்னு முக்கியமா பார்க்கணும்னா, பல இடங்கள்ல விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணது என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு. ஆமா, அதை தொடர்ந்துதான் சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்படும்ங்கிற ஒரு கோப்புல முதலமைச்சர் கையெழுத்திட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்த முதலமைச்சர் எல்லாருமே இலவசங்கள், திட்டங்கள் அப்படிங்கறதுலதான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப வந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் முறையா சட்ட ஒழுங்குல முக்கியத்துவம் கொடுத்து அதை முதல் மேடையிலேயே, முதல் பதவியேற்பு விழாவிலேயே அந்த கோப்புல கையெழுத்திட்டாரு. அதுக்குதான் சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற திட்டத்துல 2வது கையெழுத்தாயிடுறாரு. அதுக்கப்புறம் போதைப் பொருள் தடுப்பு, அதாவது தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 65 போதைப் பொருள் தடுப்பு மையங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற கோப்புலையும் முதலமைச்சர் கையெழுத்திட்டாரு. ஆமா, இந்த 3மே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தார். அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஏன்னா இது எந்த மாதிரி போய் சேர போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. விஜய் அவர்கள் எல்லா இடத்துலயும் சொன்னது பெண்கள் பாதுகாப்பு தான். அதுல முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பாராட்டை இது தாவேக ஆட்சியில வாங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே பதவியேற்பு விழாவில தான் வந்தே மாதரத்தை முதல்ல பாட வச்சு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. We humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram, followed by national anthem, followed by தமிழ் தாய் வாழ்த்து. எப்போதுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல் முறையா எப்பவுமே பாடப்படும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்தே மாதரத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடிட்டு அதுக்கப்புறம் 3வதா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. இதனால மிக எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சு விஜய் அவர்களை கேள்வி கேட்டாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கறது எதிர்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்தே மாதரம் பாடப்பட்டிருந்தாலும் திமுக ஆட்சி நடத்தினப்ப கூட வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சு. இவங்க இப்பதான் வந்திருக்காங்க, அதுக்கான விளக்கத்தையும் தாவேக தரப்புல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது எங்க கட்டுப்பாட்டுல இல்ல, மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருந்தது. நாங்க வலியுறுத்தணும் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கேட்கல. ஆனா இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுன்றதே தமிழ்நாட்டுல பல பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருந்தது. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் போய் சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு. தமிழகத்துல அது ஒரு புதிய நாகரிகமா இருந்ததுன்னு சொல்லி எல்லா தலைவர்களுமே பாராட்டினாங்க அந்த ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். அவர் எல்லாருமே சந்திச்சாரு, நாகரிகமான அரசியல், இது எல்லாமே ஓகே, சூப்பர், வெல் குட், பாராட்டலாம். ஆனா அதிமுகவுல யார போய் சந்திச்சாரு? எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காம அவரோட கீழ்மட்ட தலைவர்களான சிவி சண்முகம், SP வேலுமணியை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவங்கள கூட சந்திச்சுக்கலாம், ஓகே, நல்ல விஷயம் அப்படிங்கிறத பாராட்டலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமியை ஏன் சந்திக்கல? அப்போ அதிமுகல 2 டீம் இருக்கிறத விஜய் சொல்ல வராரா? அப்ப எனக்கு அங்க ஒரு சிவி சண்முகம், SP வேலுமணி எல்லாம் என் டீமு, எடப்பாடி அதிமுக டீமு, அவங்களெல்லாம் நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படிங்கிற இடத்துலதான் குதிரை பேர அரசியல்ங்கிறது பேசப்படுது. தாவேக அரசு குதிரை பேர அரசியல் பண்றாங்கிறது இப்ப சமீப அந்த ஆட்சி ஆரம்பிச்சுல இருந்து இப்போ வரைக்குமே அது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்கட்சிகளுமே இதை கேள்வி கேட்டிருக்காங்க, இது என்ன குதிரை பேர அரசியலா அப்படிங்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் முன் வச்சிருந்தாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவி சண்முகம், SP வேலுமணி எல்லாம் ஒரு டீம் ஆச்சுட்டு மீட்டிங் பண்றது, அவங்கள போய் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையிலே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் தாவேக ஆட்சி அமைக்க நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இந்த அதிமுகல 2 அணியா தான் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், குதிரை பேர அரசியல விஜய் பேசுறாரா, குதிரை பேர அரசியலை முன் வச்சு அவர் ஆட்சி பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது.
என்னதான் இந்த ஒரு விவாதம் வந்து அதிகமா பேசப்பட்டிருந்தாலும் தாவேக்காவுடைய செயல்பாடுகள், தாவேக்கா வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை முக்கியமா பாக்குறாங்க. கட்சி ரீதியா அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலுமே இன்னொரு பக்கம் என்னன்னா, தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்ச உடனே 717 மதுக்கடைகளை மூடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம முதல் நாளே 50 கடைகளையும் மூடிட்டாங்க. அது எதனால அப்படின்னா, அந்த கோவில் பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற அந்த மதுக்கடைகள்ல உடனடியா மூடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதுக்கான நடவடிக்கைகளை ரொம்ப துரிதமாவே எடுத்தாங்க. இது வந்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுல அதிகமான ஒரு பிரச்சனைன்னா இந்த மதுக்கடை திறந்து வச்சிருக்கிறது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது, இதுதான் வந்து அதிகமா விமர்சனம் பண்ணப்பட்டது. இது எல்லாமே வந்து தாவேக்கா ஆட்சியில குறையும்ன்ற ஒரு நம்பிக்கையை வந்து தாவேக்கா ஆட்சி கொடுத்திருக்கு. அதே மாதிரி மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் கூட சொல்லியிருந்தாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறத வந்து நாங்க கடுமையா கண்டிக்கிறோம், அது மாதிரி நடக்காத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டுல ஏற்படுத்துவோம் அப்படின்றத அவரும் பல இடங்கள்ல சொல்லிட்டு வராரு. இது எல்லாமே ஓகே தான். ஆனா அதே சமயத்துல 717 டாஸ்மாக் கடையில் மூடினாங்க. அங்க வேலை பார்க்குற ஊழியர்களோட நிலைமை அதுதான் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பிச்சு. ஏன்னா நிறைய டாஸ்மாக் ஊழியர்களே போராட்டம் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கன்னு போராடினாங்க. எதிர்கட்சிகளுமே வலியுறுத்திச்சு அவங்களுக்கு என்ன வேலைக்கு என்ன உறுதி கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி போராட்ட இயக்கங்களுமே வந்து களத்துல போராடி இந்த கேள்வி எழுப்புனாங்க. அது சம்பந்தமா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? ஆனா எதிர்கட்சிகள் வலியுறுத்தின பிறகு அவங்களுக்கான ஒரு மாற்றம் நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தாவேக்கா ஆட்சி கொடுத்திருக்கு. அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கான 2% அகவிலைப்படி வந்து உயர்த்தி கொடுத்திருக்காங்க. 58% இருந்து 60% உயர்த்தி கொடுத்திருக்காங்க தாவேக்கா ஆட்சியில. இது வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தானே தாவேக்கா ஆட்சியில பார்க்கப்படுது. அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதே வந்து விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ன சொல்லியிருந்தாங்க, 5 ஏக்கர் நிலம் இருக்கிற வரைக்கும் 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்க எல்லா விவசாயிகளுக்குமே வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி, முழு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியில பார்த்தா 50,000 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு கிடைக்கிற அநீதி இல்லையா? இது விவசாயிகள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் வந்து இதை கண்டுகொண்டு விவசாயிகளோட கோரிக்கையை நிறைவேற்றணும். ஏன்னா கத்தி படத்துல டயலாக் பேசுவாரு, விவசாயிகளுக்காக நின்று விவசாயிகளை காப்பாற்றணும், விவசாயிகள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு லென்த்தியான டயலாக் பேசியிருப்பாரு. இன்ன வரைக்கும் அந்த டயலாக் வந்து பீக்கா இருக்கும், அந்த கிளைமேக்ஸை மறக்க முடியாது. ஆனா இப்போ அந்த இடத்த செய்யற இடத்துக்கே வந்துட்டாரு, உண்மையாவே வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ இந்த விவசாயிகளோட கோரிக்கையை விஜய் நிறைவேற்றணும். அதுதான் வந்து சரியான ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல தாவேக்கா ஆட்சியில ஒரு நெகட்டிவான தாட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்பதான் வந்திருக்காங்க. இந்த ஒரு மாசத்திலேயே அவங்க நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. கஜானா காலி அப்படின்றத அவர் ஆட்சி அமைச்ச உடனே சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எனக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு, எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்றத தாவேக்கா ஆட்சியில சொல்லியிருந்தாங்க. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். நீங்க சொல்றது கஜானா காலின்னு சொல்றத ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறீங்க. பதவியேற்பு விழாவில் வந்து திமுக கட்சியோ எதிர்கட்சியோ வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாரு. கஜானா காலிங்கிறதெல்லாம் வந்து அங்க அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலுமே நான் வந்து மக்களுக்காக நிக்கிறேன், மக்களுக்கு செய்யறேன், இதெல்லாம் நான் பேலன்ஸ் பண்ணி வந்துருவேன் அப்படிங்கறதான் ஒரு உறுதியான ஒரு நல்ல முதலமைச்சருக்கு வந்து அழகு. அது வந்து விஜய் வந்து அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் பேசுனது, அதை நான் கஜானா காலிங்கிறத வந்து பாசிட்டிவா எப்படி எடுத்துக்க முடியும்? உண்மையா வந்து அவங்க இருக்கிற நிலைமைய அதை சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு, நாங்க அதுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறோம், எங்களுக்கான ஒரு அவகாசத்தை கொடுங்க அப்படின்றத சொன்னாரு. அது வந்து அவரோட ஸ்டைல்ல சொன்னதுனால பாக்குறவங்களுக்கு ஒரு வேலை தவறா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இருக்கிற நிலைப்பாட விஜய் சொன்னாருன்றத நான் பாக்குறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, இப்ப தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இவ்வளவு கேள்விகள் வந்ததா, அவங்க ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கேள்விகளை இப்ப இருக்கிற தலைமுறையினர் கேட்டாங்களா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேக்கா ஆட்சியை எல்லா இளைஞர்களும் நல்லா கவனிக்கிறாங்க. இளைஞர்கள் சக்தியாலதான் வந்து விஜய் ஆட்சி அமைச்சாருன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிற போது அவங்க கேள்வி கேட்கிறாங்க, உங்க ஆட்சியில வந்து இந்த குறை இருக்கு அப்படின்னு. இந்த ஒரு மாசத்திலேயே நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா இதை வந்து திமுக ஆட்சியில யாரும் கேட்கலையே அப்படின்ற விமர்சனத்தை இன்னொருத்தவங்க முன் வைக்கிறாங்க. இது பார்க்கும்போது ஓரளவுக்கு அரசியல்ல இளைஞர்களுடைய ஒரு ஈடுபாடு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, தாவேக்கா ஆட்சியில தான் 95% கிட்ட இளைஞர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கு, இளைஞர்களை அமைச்சர்கள் ஆக்கியிருக்கு. தமிழகத்துல இது எல்லாமே புதுசுதான். சோ தாவேக்கா ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
நீங்க இது எல்லாமே வந்து நீங்க சொல்றது எல்லாமே பாசிட்டிவ் சைடா, இதெல்லாம் வந்து இளைஞர்கள் இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இளைஞர்கள் தான் முன்னெடுத்து பேசி விஜய் வந்து முதலமைச்சராக்கியிருக்காங்க. ஆனா இப்ப நடக்கிறது மாநில சுயாட்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி சாயம் பூசியிருக்காங்க. ஆளுநர் மாளிகையில உள்ள திருவள்ளுவர் அந்த போஸ்டர்ல காவி உடை அணிவிச்சு ஒரு போஸ்டர் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து வழக்கமா பாஜக தான் செய்யும். இதை பாஜக ஆளுநர் மாளிகையில வந்து இது மாதிரி நடக்கும்போது இதுக்கு எதிராக உடனே இதை கேள்வி கேட்டிருக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஆளுநருக்கு எதிராக வந்து குரல் கொடுத்திருக்கணும், மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து விஜயிடம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஒரு மாசத்துல மத்திய அரசு எதிர்த்து எந்த கேள்வியுமே கேட்கல. நிதி ஒதுக்கீடு இது சம்பந்தமா இன்னும் இவர் எப்படிதான் கேட்க போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்விதான் எங்களுக்கு வருது. அவர் வந்து சொல்றது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு, சிங்கப்பெண் அதிரடிப்படை இதெல்லாம் கேட்கும் போது நல்ல திட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து உணர்ச்சி பூர்வமா நமக்கு இருக்கு. ஆனா மாநில சுயாட்சின்னு வரும்போது நம்ம வந்து அங்க வந்து நம்ம பொறுப்பா இன்னும் செயல்பட்டு அவங்க பண்ற தப்பு மிஸ்டேக்கை சுட்டி காட்டினாதான் அவங்கள்ட்டும் ஒரு பயம் இருக்கும். தமிழ்நாட்டுனா வந்து இதெல்லாம் செய்யணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம நிதிலாம் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது பயம் வரும். இதுக்கு முந்தின திமுக ஆட்சி காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மத்திய அரசுகிட்ட கேள்வி கேட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, போராடி இருக்காங்க. அதை வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து பண்ணணும். அதாவது முதல்வர் விஜய் இதை கண்டிப்பா மத்திய அரசிட்ட போராடி நமக்கு வர வேண்டியதை வாங்கி கொடுத்து செய்யணும். அவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டணும். நீங்க சொன்ன மாதிரி தாவேகா ஆட்சியில குறைகள் இருந்தாலுமே அதுக்கு ஈடு கட்டுற விதமா நிறைய விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை போக போக அவங்க கத்துக்கிட்டு அதை திருத்திக் கொள்ற வேலையை வந்து தாவேகா கண்டிப்பா செய்வாங்க. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தாவேகா ஆட்சியா இருக்கணும், தாவேகா ஆட்சியில எந்த ஒரு அதிகார பகிர்வும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதெல்லாம் தாவேகா ஆட்சியில ஒரு பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் சக்தி இது எல்லாமே வந்து சூப்பர் பாசிட்டிவான விஷயம். நீங்க நிறைய பாசிட்டிவான விஷயம்லாம் சொன்னீங்க. ஆனா விஜய் வந்து முக்கியமா தன்னோட கேம்பெயின்ல எல்லா இடத்துலயுமே சொன்னது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நான் முதல்ல சரி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல கையெழுத்தும் போட்டாரு. ஆனா சட்டம் ஒழுங்கு இப்ப சரியா இருக்கா எடுத்து பாருங்க. 15 நாள்ல 25 குற்றங்கள், 25 கொலைகள், அதுக்கப்புறம் பாலியல் குற்றங்கள் இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு கொண்டு ஒரு குற்றம் நடந்திருக்கு, ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் குற்றங்கள் வந்து அதிகரிக்கதான் செய்தது தவிர இதுக்கெல்லாம் போயிட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த நாளை நான் ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி மின்தடை பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு வந்து மின்துறை அமைச்சர் வந்து CTR நிர்மல்குமார் வந்து சொல்லியிருந்தாரு, இது மாதிரி ஃபியூஸை வந்து நிறைய பிடிங்கிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. பட் ஆனா ஃபியூஸ் பிடுங்கிறது மட்டுமே ரீசன் சொல்லி எப்படி தப்பிக்க முடியும்? அப்போ அதுக்கு உடனே அங்க ஒரு என்ன பண்ண முடியுங்கிற அந்த நிர்வாகத்தை சரி பண்ணி அதை யார் பிடுங்குறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதையும் சரி செய்ய வேண்டியதுதான் அங்க உள்ள நிர்வாகத்தோட வேலை. அதையும் சேர்த்துதான் தாவேகா ஆட்சி வந்து சரி பண்ணும். அதுக்கு வந்து திமுக தான் காரணம், அங்க உள்ளவங்க தான் காரணம், இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லிட்டே போனா கண்டிப்பா மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் காலம் வரைக்கும் தான் மக்கள் வந்து பொறுமையா இருப்பாங்க. ஓகே ஆமா உண்மையாவே வந்து எதிர்கட்சியோட சதி அப்படின்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால மின்தடை பிரச்சனையை வந்து இப்போ முதல்ல மின்தடை பிரச்சனையை வந்து சீக்கிரமா சரி செய்யணும். அடுத்து சட்டம் ஒழுங்குல இன்னும் வந்து விஜய் வந்து தீவிரமா இறங்கி செயல்பட்டு தமிழ்நாட்டுல வந்து கொலை குற்றம் இல்லாத ஒரு பாதுகாப்பான தமிழ்நாடா விஜய் உருவாக்கி தரணும். நீங்க சொல்ற மாதிரி மின்தடைன்றது தமிழ்நாட்டில் ஒரு மேஜர் இஷ்யூ. ஏன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையை தான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கான ஒரு நடவடிக்கையை சீக்கிரமா தாவேகா ஆட்சி எடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் தாவேகா எவ்வளவு சீக்கிரம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு நடவடிக்கையை துரிதமா எடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இன்னும் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே பார்க்கும்போது தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்கன்னா, இப்ப வரைக்குமே வந்து 1 மாசம் தான் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்தவங்க தான் உள்ள அரசு ஊழியர்களாவும் இருக்காங்க. இப்ப புதுசா வந்த உடனே அவங்க பேச்சை வந்து உடனே ஏத்துக்க மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே முன்வைக்கிறாங்க. நாங்க வந்து இதை சொல்றோம், ஆனா இப்பவுமே வந்து ஒரு ஈகோ பிரச்சனையால அதெல்லாம் செய்யாம இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கான ஒரு நடவடிக்கையை தாவேகா ஆட்சி எடுத்துரும் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இன்னும் போக போக தாவேகா ஆட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத. அதே மாதிரி இந்த 1 மாத கால தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம 50-50 சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, நிறைய வருடங்கள் இருக்கு. தாவேகா ஆட்சி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து அதை பாராட்ட வேண்டிய விஷயத்த பாராட்டுவோம்,
என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நாங்கள் சுட்டி காட்டவும் செய்வோம்.